பொதுவாக ட்ரம்ப் தானே சொல்லுவார், இது போல் பிரைம் மினிஸ்டர் மோடி எனக்கு கால் பண்ணார்ப்பா, பேசினார்ப்பா, இதெல்லாம் வேணும் கேட்டாங்க, நாங்கள் எல்லாம் சரி பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம்ப்பா அப்படின்னு அவர் கொஞ்சம் ஆவாசாக பேசுவாப்பில். அப்படியே காலங்கள் எந்த அளவுக்கு வேகமாக உருண்டோடுது பார்த்தீங்களா சூரியவம்ச ஸ்டைலில். பிஎம் மோடி இப்போ சொல்கிறாருங்க, ட்ரம்ப் எனக்கு ஃபோன் பண்ணாருன்னு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம பிரதமர் மோடி அவர்கள் என்னென்னா, இந்த மிடில் ஈஸ்ட் வார், ஹார்மோஸை ரீஓப்பன் பண்ணுறது, அப்புறம் இந்த பயோலேட்டர் கோஆப்ரேஷன் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில, இது 3 விஷயங்களை பற்றி 2 தலைவர்களும் பேசியிருக்காங்களாமா. ப்ரோ அப்படின்னா என்ன ப்ரோ, இந்தியா அமெரிக்கா பக்கம் சாஞ்சிருச்சா, ஈரானை மொத்தமாக எதிர்க்க போதான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோலாம் யோசிக்க வேணாம். இது வரைக்கும் இந்தியா இந்த பக்கம்னு சொல்லி சாஞ்சி நம்ம இன்னொரு பக்கத்தை பகச்சிக்கிட்டதே கிடையாது. நியூட்ரல் பண்ணுறதுல வேறு எந்த நாடு பேர் போனதோ இல்லையா, இந்தியா ரொம்ப பேர் போனது. ஸோ எனக்கு நல்லாவே நம்பிக்கை இருக்குங்க, நாம் இங்கே நியூட்ரல் ஸ்டாண்டை தான் எடுத்திருப்போம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது, யாரும் பயப்படாதீங்க. ஐஎம்எஃப் ஒரு மிகப்பெரிய வார்னிங்கை முன் வச்சுருக்காங்க. இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே இந்த ஈரான் போரால் போதுமான டேமேஜ் இந்த உலகத்துக்கு ஏற்பட்டுருச்சுங்க. ஏதோ ஏற்பட போதுன்னு நினைப்பீங்களா, ஏற்பட்டுருச்சு. இந்த ஈரான் வார் இருக்குல்ல, உலக பொருளாதாரத்தை மந்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு இனிஷியேட் பண்ணி விட்டுருச்சு. இன்னும் இந்த வார் எஸ்கலேட் ஆச்சுனாக்கா உலக பொருளாதாரம் சந்தி சிரிச்சிடும்னு சொல்கிறாங்க ஐஎம்எஃப். இது ஆக்சுவலாக இதோட அறிகுறிகளை நம்ம இப்பயே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு நாடும் இதோட இம்பேக்டை ஃபேஸ் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் அமெரிக்கா. ஒரு நாடும் ஃபேஸ் பண்ணும். இந்தியாவும் விதிவிலக்கு இல்லை, வேறு எந்த நாடும் விதிவிலக்கு இல்லை. இப்போ ஏற்பட வார்னிங்கை ஐஎம்எஃப் இப்போ முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க.